ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. முருகன் சிவனாடி யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறத கேட்டுட்ருக்காரு. இங்கே பாருடா, முருகனோட கதையை முடிச்சுட்டு அவனை கொண்ட பழியை நம்ம கார்த்தி மேலே போட்டுறணும். அப்போ தான் கார்த்தி உள்ளே போவான், ரேவதி கல்யாணமும் மருது கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு முருகனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்தால் இவங்க என்னன்னா நம்மளோட கதையை முடிச்சுட்டு அந்த கார்த்தி மேலே பழிய தூக்கி போட போகிறாங்களா? சும்மா விடக்கூடாது, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. அதனால எப்படியாவது கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். கண்டிப்பாக அவரை தவிர உதவ நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு ஓடிடுறாரு. முத்துவேல் சிவனாடி ரெண்டு பேருமே வந்து முருகன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா முருகன் இல்லவே இல்லை. என்னப்பா முருகன் இங்கே இல்லவே இல்லை, எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சிவனாடி கிட்ட முத்துவேல் கேட்க, அதுக்கு சிவனாடி சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா அவன் இங்கே தான் இருப்பான், அவன் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயுமா தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே முருகன் இல்லவே இல்லை. இதை பார்த்ததுமே முத்துவேல் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த முருகனுக்கு நம்மளோட பிளான் தெரிஞ்சு போயிடுச்சு போலப்பா, அதனால தான் அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அவனை இந்த ஊரை விட்டு தாண்ட விடக்கூடாது, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளிடணும், அப்போ தான் கார்த்தி உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க ஆட்களை வச்சு முருகனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முருகன் யாரு கண்ணுக்கும் படாமல் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படியாவது கார்த்திக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. முருகன் சொல்கிறாங்க, சார் நான் தான் சார் முருகன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்னாச்சு நீ இப்போ எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு முருகன் சொல்கிறாங்க, சார் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்து சிவனாடி என்னையை பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் அவர் என்னன்னா கடைசியில் என்னோட கதையை முடிச்சுட்டு அந்த பழியை உங்கள் மேலே போடுறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சார், சீக்கிரமாக வந்து என்னையை காப்பாற்றுங்க, நான் அப்ரூவலாக மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரி முருகன் சொல்லி இதை கிட்ட காத்தி சொல்கிறாங்க. சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எங்கே இருக்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட முருகனும் அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. ஆனால் முருகன் இருக்கிற இடத்துக்கு சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. சித்தப்பா அவன் இங்கேருந்து எங்கேயுமே தப்பிச்சு போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தான் பார்க்குறாங்க. கார்த்தி மயில்வாகனம் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. முருகன் வேறு எங்கேயும் இல்லை, அந்த சிவனாண்டியோட கஸ்டடியில் தான் இருக்கான். எப்படியோ அந்த சிவனாண்டி முருகன் கதையை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை ஏன் மேலே போடுறதா பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. அதை முருகன் கேட்டுட்டா அங்கேருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கிட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க. என்னப்பா நம்மளுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் அந்த சிவனாண்டி பிளான் போட்டுட்டு இருக்கானா, நீ சும்மா விடாதப்பா, சீக்கிரம் போயிட்டு அந்த முருகனையும் காப்பாற்று, அந்த முருகன் மூலமாக தான் மருது யார் என்னங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தியும் ஓடோடி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம முருகன் வந்து உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி வந்து அங்கேயும் இங்கேயுமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு ஒளிஞ்சு வந்துடுறாங்க. அப்போது முருகன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுட்டு அங்கே முருகனை தேடிட்டு இருக்கும்போது முருகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்டாக முருகனை குத்த போகும்போது நம்ம கார்த்தி வந்து அந்த கத்தியை பிடிச்சி சிவனாண்டி கிட்ட சண்டை போட்டுடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என் மேலே இந்த கொலைப்பள்ளியை போடுறதுக்கு நீ இப்படிலாம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் முத்துவேல் சிவனாண்டியை கார்த்தி போட்டு அடிக்கிற அடியை பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு வழியாக முருகனை நம்ம கார்த்தி காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். முருகன் கார்த்திகிட்ட எல்லா விஷயமே சொல்கிறாங்க. சார் நான் பண்ண தப்புனால எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிருச்சு, இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க போகிறது கிடையாது, ரேவதிக்கு நான் பண்ண பாவத்துக்கு அவங்க வாழ்க்கையை நான் காப்பாற்றணும், அந்த மருது நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே மோசமானவன், கண்டிப்பாக ரேவதி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், நான் உங்கள் ஒய்ஃபை காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்தேன், ஆனால் அதை கூட மறந்துட்டு நான் ஒரு ஆபத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க. அதான் நீ இப்போ மாறிட்டல, நீ வந்து மருதை பற்றி எல்லா விஷயத்தையுமே ஆதாரத்தோட நிரூபி, ஏன்னா எங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அந்த மருது எங்களை மிரட்டி வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முருகன் சொல்கிறாங்க, சார் அவனோட வண்டவன தண்டவனம் எல்லாமே என் கையில் இருக்குது சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னோட ஃபோனில் மருது என்கிட்ட பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதை வச்சு எப்படியாவது ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனை வந்து கார்த்தி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கிட்ட காயத்ரி வந்து உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சாமுடிச்சிரி வந்து ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி நீ மட்டும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இந்த இடத்துலையே என்னோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. இது கேட்டதுமே ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
மயில்வாகனம், ராஜராஜன், ரோகிணி 3 பேருமே ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி இது உனக்கு கிடைச்சிருக்க சரியான சந்தர்ப்பம், இதை மட்டும் நீ கரெக்டாக பயன்படுத்திக்கலனா நீ கடைசி வரைக்கும் உனக்கு பிடிக்காத வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு தடவை தாம்மா நடக்கும், அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும். தயவு செஞ்சு உங்கள் அம்மா இப்படி மிரட்டுறாங்க அப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பொய் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டுட்டு ரேவதிக்கு மண்டை குழம்பி போகுது. ஒரு பக்கம் சாம்பிடுச்சேரி தன்னோட உயிரை விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க, இன்னொரு பக்கம் தன்னோட பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிருமோன்ற பயத்தில் நம்ம ரேவதி அங்கே குழம்பி போயிருக்காங்க. அப்போ தான் காயத்ரி சொல்கிறாங்க, என்னம்மா ரேவதி நீ ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சாமுடிச்செடிக்கு சமக்கவும் வருது. என்ன மேடம் அவள் இன்னும் வாயை திறந்து பேசக்கூட இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னா இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்செடி சொல்ல இதை கேட்டால் காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம் என்னதான் இருந்தாலும் ரேவதி உங்களோட பொண்ணு தானே, எல்லா அம்மாக்களும் தன்னோட பொண்ணுக்கு எது விருப்பமோ அதை தான் செஞ்சு கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ ரேவதிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, நீங்கள் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணுறீங்களோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே சாம்பிடுச்சிருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட அவங்க மனசில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் செய்கிறது எல்லாமே நல்லது தான், இப்போ வேணால் அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் நான் செஞ்சதை நினச்சி அவள் சந்தோஷப்படுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்செடி வந்து வசனம்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடை நம்ம ரேவதி கிட்ட கேட்க அப்போது நம்ம ரேவதி காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மேடம் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா விருப்பா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சாமுடிச்செடி மனசில் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் மயில்வாகனம், ராஜராஜன், ரோகிணி 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ரேவதி கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டாலே அவருக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தையும் அவள் பயன்படுத்திக்காம அம்மாவோட பிளாக்மெயிலுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் செம்ம விரக்தியில் இருக்க இந்த சைடு நம்ம சாமுடிச்செடி வந்து காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, அதான் என் பொண்ணே ஓகேன்னு சொல்லிட்டால அதுக்கப்புறம் என்ன மேடம் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சு கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படி இப்படின்னு சாமுடிச்செடி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம் நான் இன்னும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரலை, நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலைன்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலேன்னு சொல்லிட்டு எத்தனை பொண்ணுங்க தன்னோட உயிரை விட்டுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பொண்ணுங்க தன்னோட வாழ்க்கையை விட்டும் தனியாக வந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கெல்லாம் தடை செய்கிறதுக்காக எங்களை அமுச்சு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ வேணால் நீங்கள் அவளை மிரட்டி சம்மதம் சொல்ல வச்சிருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் ரேவதியோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காயத்ரி செம்மையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திரா வந்து சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அது கிடக்குது ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறது விடு, அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு எப்படியோ நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் முடிஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமுடிச்செடியோட அப்படியே மனசு அப்படியே மாற்றுறாங்க. இந்த சைடை காயத்ரியும் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா உனக்கு கடைசி நேரத்தில் கூட என்னோட ஞாபகம் வரணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணு, நான் வந்து உனக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட அந்த காயத்ரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்செடி வந்து எல்லாருமே பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே உங்களோட வேலை தான், ரேவதியை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறான், நீங்கள் என்னன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மகளிர் சங்கத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்செடி கேட்க இதெல்லாம் கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி நீ பண்ணுறதை விட நாங்கள் பண்ணுறது ஒன்றும் பெரிய அசிங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நம்ம சாமுடிச்செடியை லாக் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து முருகனை காப்பாற்றி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு ஓடி வராங்க. ஒரு பக்கம் மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போது நம்ம கார்த்தி முருகனை கூட்டிகிட்டு வந்து சாமுடிச்செடி கிட்ட எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மருது வந்து அப்பாடா எப்படியோ நம்மளுக்கு எதிராக இருக்க ஆதாரத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட யாராலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதப்பில் அப்படியே மனமேடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது கார்த்தி முருகனை கூட்டிட்டு அதிகாரியையும் கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே மருதுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.